அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 18வது செயற்குழு பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அவர்களால் நேற்று பொதுச் செயலாளர் என்கின்ற பதவியை எனக்கு ஒட்டுமொத்த கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தின் பெரும் தலைவர்களாகிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், அறிஞர் அண்ணா, கலைஞர், பெரியார், கர்ம வீரர் காமராஜர் நினைவகத்திற்கு சென்று, அம்பேத்கர் நினைவகத்துக்கு சென்று அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வர தலைவர் அவர்கள் ஆணையிட்டு இருந்தாங்க. அதற்கிணங்க இன்னைக்கு அவர்களுடைய நினைவகத்திற்கு வந்து மரியாதை செலுத்த இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு அனைவருக்கும் மரியாதை செலுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இல்ல மறுக்கப்பட்டதில்லை. நாங்க ஃபர்ஸ்ட் அறிஞர் அண்ணாக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உரிய மரியாதை செலுத்தணும்னு நினைச்சோம். பட் அங்க வந்து ரெனிவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இப்போதைக்கு யாருக்கும் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ரெனிவேஷன் எல்லாம் முடியட்டும். அதனால இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த நினைவகத்துக்கு வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கோம். இது முடிச்சுட்டு கர்ம வீரர் காமராஜர், பெரியார், அம்பேத்கர் அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். யாருமா மறுக்கப்பட்டிருக்குன்னு பத்திரிகையாளர்கள் நீங்க சொல்றீங்க. இது அவர்களுடைய கட்சிக்கான நினைவு இடம், அவங்க ஆட்சி நடக்குது. அதனால அவங்க பேரனுக்கு உதயநிதிக்கு அனுமதி தந்திருக்கலாம். ஆனால் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் அரசியலாக பார்க்க விரும்பல. ரெனிவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால இன்னைக்கு அனுமதி இல்லை என்று நான் பெரிய மனசோடையே அதை எடுத்துக்கிறேன். அதனால ஒன்னும் கிடையாது. அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய நினைவகத்திற்கு வந்திருக்கும். இப்போ அம்பேத்கர் அவர்கள், பெரியார், கர்ம வீரர் காமராஜர் நினைவகத்திற்கும் செல்ல இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றே தீர்மானத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். கூட்டணி குறித்த அனைத்து அறிவிப்புகளையும் அறிவிக்க முழு அதிகாரம் பெற்றவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதனால வெகு விரைவில் நாங்கள் சொன்னது போல ஜனவரி மாதத்தில் மீண்டும் ஒரு யாருடன் கூட்டணி என்ன என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய தற்போதைய அரசியல் சூழல்ல நீங்க தான் பெண் தலைவரா இருக்கீங்க. இப்போ வந்து தேமுதிகவினுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்கு, எப்படி கட்டமைக்க போறீங்க? இல்ல, தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது யாருடன் என்ன, இப்ப நடக்க போவது பாராளுமன்ற தேர்தல் தான். எனவே யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, எத்தனை சீட், இதுதான் அடுத்த கட்டம். அதுதான் தலைவர் அவர்கள் ஜனவரி மாதத்தில் அறிவிப்பார் என்பதை நான் சொல்லியிருக்கேன். கட்சிக்கான கட்டமைப்பு ஏற்கனவே உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் என்னென்ன, நாங்கள் வந்து கட்சியின் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு ஓரிரு நாளில உங்களுக்கு தலைமை கழகத்தில் நான் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நாங்க வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அங்க வரணும். அப்பொழுது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் விரிவாக சொல்ல இருக்கிறேன். அது மட்டுமில்லை, தினந்தோறும் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று கூடி நல்ல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்த இருக்கிறோம். மேம், இப்ப வந்து 2006 தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியையும் இப்ப இருக்கக்கூடிய வாக்கு வங்கியையும் கணக்கிடும் பொழுது ஒரு சரிவு இருக்கு. அந்த சரிவை சரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அது சரிவு நீங்க பாக்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிவு இல்லை. 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் கண்டோம். அதனால ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் நாங்க வாங்கின வாக்கு ஒரே 8.33 என்பது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ கூட்டணி என்று போகும் பொழுது தமிழகம் முழுவதும் எங்கள் வேட்பாளர்கள் நிற்கின்ற அந்த வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வருது. மற்ற பகுதிகளில், மற்ற தொகுதியில, மற்ற இடத்துல இருக்கிற வாக்குகள் இதுல சேர்றது கிடையாது. அதனால நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எந்த வாக்கு வங்கியும் சரிவில்லை. அதே நிலையாக தான் இருக்கிறது. அதை இன்னும் மேற்கொண்டு பல லட்சமாக எப்படி முன்னேற்பாடு பண்ணி நாங்கள் கொண்டு போகிறோம் என்பதுதான் எங்களுடைய வியூகம். அதை செய்வோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.